துறையூர் ஓம்காரக்குடி அது உங்களுக்கு ரொம்ப தொடர்பு இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கு. நீ போய் வேலை செய்யி, எல்லாம் செய்யி, ஆனா நீ இந்த மற்ற கூட்டம் அதை இதை பத்தி எல்லாம் கவலைப்படாத. அங்க உனக்கு ஒரு நண்பர் கிடைப்பார், ஒருத்தர் கிடைப்பார். இது எனக்கு அவர் பிறகு சொன்னார். 3000 வருஷம் வாழ்ந்த திருமூல நாயனார் அவருடைய அந்த பயணம், அதை பற்றி நீங்க எப்ப உணர்ந்தீங்க? ஆக்சுவலா நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ள இருக்கைலாம் அப்பவே சொல்லிட்டாங்க இல்லையா? ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணீர் அந்த கோடி. பொதுவா சொல்லுவாங்க, எனக்கு சோதனையே கொடுக்காதுன்னு வேண்டாத, தாங்கிக்கிற மாதிரி கொடு, ஒருவேளை சோதிச்சாலும் அதுல இருந்து தப்பிச்சு வர்றதுக்கான அந்த அறிவையும் கொடுப்பனையும் சேர்த்து கொடுன்னு வேண்டணும். ஆமாமா, இதுல கூட நான் யோசிச்சேன். திருவண்ணாமலையில இருந்து கிளம்புறப்போ நிறைய இருட்டு பாதைகள்லாம் இருந்துச்சு. அங்க ஒரு காலம் நடந்துருந்தா ஏதோ ஒரு ரோட்ல கப்பி போடுற இடத்துல வேற எந்த யாரும் இல்லாமல் மேட்டரே முடிஞ்சிருக்கலாம். ஆனா அதை மீறி கரெக்டா பக்கத்துல ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போனா 5 நிமிஷத்துல எல்லாமே அப்படி. ஆனா தண்டனையும் கொடுத்தாக்கணும், தப்பிக்கவும் வைக்கணும். இதுதான் நடக்கும். அதான் சொன்னேன், நம்ம ஆன்மீகம்ன்றது வெறும் ஊதுபத்தி, பூ, விபூதி, குங்குமம், விளக்கு, இதை எல்லாம் தாண்டி ஒரு ஒரு உள்ளார்ந்த இது. இப்போவும் நான் சொன்ன மாதிரி இந்த பக்கம் இருந்து ஒரு கஷ்டம், இந்த பக்கம் இருந்து ஒரு கஷ்டம், இந்த பக்கம் நாளைக்கு என்ன நடக்குமோ, ஒரு மேட்ரு முடியலையே, பிரச்சனை இருக்கே, இந்த பக்கம் இப்படி இருக்கே, இப்படின்னு நாலாபுரம் 8 திசை, இன்னும் 16 கூட வச்சுக்கலாம். அப்படி இருந்து நெருக்கடி கொடுக்கறப்ப கூட ஒரு சின்ன இது என்னன்னா, நமக்கு ஒரு நம்ம வழிபடுறவங்க பாத்துக்குவாங்க. ஆமாமா, அது இப்போ நம்ம எல்லாரும் சொல்றதுதான். ஏன் அப்பாவோட படத்தை வீட்டுல வைக்கிறாங்க? அப்பான்றவரு, அப்பா, தாத்தா, அம்மா யாரா இருந்தாலும் சரி, நம்ம இடமிருந்து விடைபெற்ற யாரா இருந்தாலும் சரி, நாம நல்லா இருக்கணும்னு நினைச்சவங்க முதல்ல அவங்கதான். ஸோ அந்த மாதிரி ஒரு இவங்க சித்தர்கள் அவங்களுக்கும் மூத்தவங்க, இன்னும் கூட மூத்தவங்க. சொல்லுவார்ல, தென்புலத்தார் தெய்வம் விருந்து. ஆமா, முதல்ல தென்புலத்தார் தான், மூத்தவங்களுக்கு தான் முதல்ல நம்ம செய்யணும். ஆமா, அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ சிவன், பிரம்மா, விஷ்ணு, இது எல்லாமே உருவங்கள் தேவாரம், திருவாசகம், திவ்ய பிரபந்தம் இதெல்லாம் பார்த்து இப்போ நம்ம ரவிவர்மா மாதிரி ஏகப்பட்ட ஓவியர்கள் ஒவ்வொன்னா இது பிறை பிறை சூடிய பெம்மான் பிறை வச்சிருந்ததா வரைஞ்சது. கற்பனை கதாபாத்திர அது நம்ம பார்க்கல. ஆனா சாய்பாபால ஆரம்பிச்சு எல்லாருமே சித்தர்கள் எல்லாருமே நம்மோட வாழ்க்கையில வாழ்ந்து பார்த்து காடு, மலை, நதி எல்லாத்தையும் அப்படியே நடந்து நடந்து மக்களோட மக்களா இருந்து கோரக்கரை அவர் பிறந்த இடம் பாத்தீங்கன்னா குப்பை. அது மிகப்பெரிய கதை. அவரோட வாழ்க்கை வரலாறு ஒரு கதை. குப்பை அதுக்கெல்லாம் மெரிய, அதாவது சாம்பல், விபூதி, அதுதான் அவரோட பிறப்பிடம். அது பெரிய கதை. அப்படி அவரு குருவுக்கு மச்சமுனிக்கு எவ்வளவு பெரிய ஒரு இடம் கொடுத்தாரு, மரியாதை கொடுத்தாரு, அதுக்காக என்ன செஞ்சாரு, இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு கதை. அப்போ இந்த நம்பிக்கை இருக்குல்ல, நான் ஒண்ணு கேட்குறேன், கடவுள் பற்றி இல்லை, நான் ரொம்ப ரேஷனல் தாட்டு, எனக்கு எதுலேயுமே இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்றதை விட எனக்கு இந்த மாதிரி ஒரு பற்று உண்டு, இதுல எல்லாம் நம்பிக்கை உண்டு அப்படின்றது எனக்கு ஆனந்தம் தருதே, எனக்கு நம்பிக்கை தருதே, எனக்கு ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, உற்சாகம், இன்னும் சொல்லப்போனா வெற்றி எல்லாமே கொடுக்குது. நான் இதுல உதாரணமா சொல்றதா இருந்தா, கடந்த ஒரு மாதம் நிறைய பிரச்சனைகள். இப்போ நம்ம என்ன செய்வோம், ஒரு சினிமா காதல் படம் அப்படின்னு ஒரு ரொம்ப கஷ்டமான நேரத்துல ஏதாவது பண்ண முடியுமா? மனசு சஞ்சலத்தோட முடியாது. ஏன்னா உண்மையான அந்த லவ் கிடைக்காது இல்லையா? அப்போ சரி, ஃபைட் படம் பண்ணலாமா? அது பண்ண முடியாது. மனசே ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கு உள்ளுக்குள்ள, ஏகப்பட்ட பிரச்சனைகள். அப்போ நமக்கு இந்த நேரத்துல இவன் இந்த வேலையை செய்யணும்னு ஒரு வேலையை ஒப்படைக்கிறாங்க. எப்படி எனக்கு முன்ன சொன்ன நண்பர் நித்யானந்தம்
ஒரு பயோபிக்ஸ் எடுக்கணும். ஓகே. என்னன்னா யோசிச்சா இந்த இறை நம்பிக்கை, இந்த ஒரு கடவுள் தொண்டர் சேவை தொண்டு, அதே மாதிரி திருப்பணி, சாய்பாபாவுக்கு சீடராக இருந்தவர், அவரோட வாழ்க்கை வரலாறு, கோயில் கட்டினவர், திருச்சி பக்கத்தில், அங்கே பெங்களூரில், சென்னையில், இதை வந்து நம்ம பண்ணுறோம், நீங்கள் எழுதுறீங்க. இப்போ பார்த்தீங்களா கஷ்டமான நேரத்தில் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நீ வந்து அந்த மாதிரி ரொமான்ஸ் படம் பண்ண முடியாது, கவிதை எழுத முடியாது. ஆனா கவிதை எழுத முடியாது, நீ வந்து எனக்காக என்னை பத்தி எழுதலாம். அப்போ என்னை பத்தி வசனம் எழுதலாம், என்னை பத்தி படிக்கலாம். அப்போ அப்படி ஒரு இதை வந்து சில பேருக்கு என்ன, ஐயோ என்னால எழுத முடியல, கஷ்டமா இருக்கு, ரொம்ப மன உளைச்சல், என்கிட்ட ஒன்றும் கற்பனையே இல்லை, அப்படிலாம் மைண்டுக்கு வரும். அதெல்லாம் இல்லாம அப்படி ஆற்று பெருக்கு மாதிரி, வெள்ள நீரோட்டம் மாதிரி, இந்தா நீ பாட்டுக்கு இந்த வேலையை பண்ண, அமைதியா பண்ண. அதுதான் வந்து நம்மை மீறிய ஒரு ஆத்ம திருப்தி கொடுப்பாங்க, ஆத்ம திருப்தியை கொடுப்பாங்க. துறையூர் ஓம்காரக்குடி, அது வந்து உங்களுக்கு ரொம்ப தொடர்பு இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறீங்க இல்லையா? அந்த சுவாமிகள் பற்றி சொல்லுங்க. அங்க நிறைய கைங்கரியங்கள் இப்போ நடந்துட்டு இருக்கு. அவர் பேர் வந்து ரங்கராஜ தேசிக சுவாமிகள். சரிங்க. என்ன முதல்ல அங்க அழைச்சிட்டு போனது என்னோட மலேசிய நண்பர். அவர் தான் அழைச்சிட்டு போனாரு. மலேசிய நண்பர் வந்து எனக்கு உலக சித்தர் நெறி மாநாடு வந்து மலேசியாவில் நடக்கிறப்போ அவர் வந்து அங்க சர்வீஸ் பண்ண வந்தார். அதுவே ஒரு பெருங்கதை. அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, நான் இந்த சித்தர் நெறி மாநாட்டில் போய் நான் வந்து என்னோட ஸ்பான்சர் பண்ணலாமா, அதாவது அவருக்கு பஸ்ஸு கொடுக்கணும், சர்வீஸ் பண்ணணும், பொருள் உதவி பண்ணணும், இதெல்லாம் செய்யலாமான்னு ரங்கராஜ தேசிக சுவாமிகள்கிட்ட கேட்குறாரு. சரி. அப்போ அவர் சொல்றாரு, இப்போ அவர் ஜீவசமாதி ஆயிட்டார் ரங்கராஜ தேசிக சுவாமிகள். அப்போ ஓங்காரக்குடியில், துறையூர் பக்கத்தில். அப்போ அவர் சொல்றாரு, நீ போய் வேலை செய்யி, எல்லாம் செய்யி, ஆனா நீ இந்த மற்ற கூட்டம் அதை இதை பத்தி எல்லாம் கவலைப்படாத, அங்க உனக்கு ஒரு நண்பர் கிடைப்பார், ஒருத்தர் கிடைப்பார். இது எனக்கு அவர் பிறகு சொன்னார். நான் வந்து வந்தேன், எனக்கு நீங்க கிடைச்சிங்க. இன்னைக்கு வரைக்கும் அவர் நல்ல ராஜசேகர்னு பேரு, மலேசியால கஜாங்குல இருக்காரு. நான் போனா எனக்கு தங்கறதுக்கான இடம் வரைக்கும் அவர் தயாரா வச்சிருக்காரு. ஒரு மிகப்பெரிய இறை உணர்வோட பணிகள் நெருக்கி பண்ணிட்டு இருக்கிறாரு. அங்கிருந்து ஒரு ஃபிளைட் எடுத்துக்கிட்டே வருவாங்க ஓங்காரக்குடியில். மினிஸ்டர்ஸ் வருவாங்க, நிறைய டிவோட்டிஸ் வருவாங்க, வந்து ஒரு 4-5 நாள் தங்குவாங்க. எல்லாம் வந்து அங்கேயே சேவை செய்வாங்க. ஒரு 40-50 கிராமங்களுக்கு அங்கிருந்து உணவு எல்லாமே கொண்டு போவாங்க. நானும் போயிருக்கேன் சர்வீஸ் பண்ண. அதாவது நான் சொன்னதுதான், கால்பந்து விளையாடுறதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, வாலிபால்ல இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற மாதிரி நமக்கு இதுல ஒரு தேடுதல், இந்த தேடல் உங்களுக்கு இருக்கு. இதுல சித்தர்கள்னாலே கொஞ்சம் பயந்துக்கிறவங்க அதிகமா இருக்காங்கல்ல. ஆனால் கொஞ்சம் நான் படிச்சதுல எனக்கு புரிஞ்ச விஷயம் என்னன்னா, அவங்கள பார்த்து பயப்பட தேவையில்லை. நம்ம வந்து அவங்களோட இணக்கமா, அப்படி அன்பா நம்ம அவங்கள கூப்பிடும் போது அவங்க நமக்கு இணக்கமா அணுக்கமா வருவாங்கலாம். ஆனால் 3000 வருஷம் வாழ்ந்த திருமூல நாயனார், அவருடைய அந்த பயணம், அதை பற்றி நீங்க எப்போ உணர்ந்தீங்க? ஆக்சுவலா வந்து சின்ன வயசுல நான் பிறந்தப்பவே என்னை சுற்றி புத்தகங்கள். ஏன்னா அப்பா வந்து கோயில்ல போய் பாசுரம் போடுவார். இப்போ இந்த நாங்க பண்ண பயோவிக்ஸ்ல வர்ற மாதிரி தான் அவரும் எல்லா இடத்துலயும் அந்த கேரக்டர், இதை சிறு வயதில் வளர்த்த ஒரு தாத்தா கேரக்டர், அப்படி பாடுறவர், பேசுறவர். அந்த மாதிரி அப்பா வந்து பாசுரம் பாடினார்னா ஊரெல்லாம் நிரம்பி வழியும், இசை மழை அப்படி நிகண்டு அப்படி. அப்போ சுத்தி வந்து எல்லா புத்தகங்களோட சித்தர்கள் புத்தகங்களும் இருக்கு. பட் என்னன்னா, நமக்கு சித்தர் புத்தகங்கள்ன்றது அப்போ எப்படி நமக்கு தோணுச்சுன்னா, இவர்கள் வந்து பெண்களை வந்து கொஞ்சம் அந்நியமா நினைச்சவங்க. எனக்கு சின்ன வயசுல வேற எதுவும் தோணலை அப்போ. அதே மாதிரி வாழ்க்கை நிலையாமை, எதுலயும் பிடிப்பு இல்லாம அப்படின்றதெல்லாம் தோணுச்சு. இது வந்து ஒரு அறியாமை. இது படிக்க போனோம்னா நமக்கும் விரக்தி வருமோ, கரெக்ட். அப்படி ஒரு அறியாமை தான் அப்போல்லாம் இருந்துச்சு. பிறகு வந்து அதான் உண்மையான ரேஷனல் தாட் இருக்கு இல்லையா, அது வந்து சித்தர்கள் தான். நீங்க நான் இன்னும் இப்பவும் சொல்றேன், இதை பிரகடனமா சொல்றேன், அம்பேத்கர், இங்கர்சால்,
பெரியார் இவர்களையெல்லாம் விட என்ன சித்தர்கள், அதாவது சிவவாக்கியர் சொன்னதையும் நம்ம கோரக்கர் சொன்னதையும் அதே மாதிரி இடைக்காடர் சொன்னதையும் திருமூலர் சொன்னதையும், முக்கியமா திருமூலர் சொன்னதையும் இவங்கெல்லாம் இப்ப சொல்றாங்க. நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ள இருக்கையெல்லாம் அப்பவே சொல்லிட்டாங்க இல்லையா? ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணீர் அந்த கோடியே நாப்பிழக்க பொய்யுரைத்து நவநிதியம் தேடி நலமொன்றுமில்லாத நாரியரை கூடி பூப்பிழக்க வருகின்ற புற்றீசல் போல பொல பொலன கலகலன புதல்வர்களை பெறுவி காப்பதற்கும் வகையறியீர் கைவிடவும் மாட்டீர் கவர் விளந்த மரத்துளையில் ஆப்பதனை அசைத்து விட்ட குரங்கதனை போல அகப்பட்டீர் கடந்துள்ளல் அகப்பட்டீரே. பட்டினத்தார் இவங்க எல்லாருமே ரேஷனல் தாட்ல, அதாவது நீ கோயிலுக்கு போய் எல்லாம் சாமி கும்பிடணுன்ற அவசியம் இல்லை. உன் மனசுக்கு உள்ள பெருங்கோயில் ஊனோடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காளாமணி யாரு எல்லாம். அப்போ அன்பே தெய்வம்னு வேற யார் சொன்னா? இன்னைக்கு என்ன வேணாலும் சொல்லுங்க, ஹியூமன் பீயிங்க்கு என்ன வேணும்? அன்பு தான் வேணும். அதுதான்டா தெய்வம் அப்படின்னு சொன்னது சித்தர்கள். அப்போ இன்னொன்னு நான் அதுக்கு தான் திரும்ப சொல்றேன், நீங்க வாழ்க்கையில இது செய்ய முடியாததை அவர்கள் சொல்லல. நீ பசித்த வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும். அப்போ அது பாரதியாரும் பின்னாடி சொல்றாரு, அவரும் ஒரு ஞான சித்தர் தான். அப்போ அந்த மாதிரி விஷயங்களை அவங்க சொன்னாங்க. நம்மளால எது முடியுமோ பிறகுதான் தெரிஞ்சது. சின்ன வயசுல நம்ம வந்து ஒரு தப்பான ஒரு கணிப்புல இருந்திருக்கோம் சித்தர்கள்னா. பிறகு இது ஓகே, இவங்க சொல்றதுதான் உண்மை அப்படின்றது. இவங்களை படிச்சாதான் வாழ்க்கையில விரக்தி இல்ல, பிடிமானமும் நம்பிக்கையும் அதை தாண்ட பக்குவமும் வந்துரும். ஆமா, நான் அதுக்குதான் திரும்ப திரும்ப சொல்றேன். எனக்கு வந்து இன்னொன்னு, இப்போ இன்னைக்கு நாம எழுதுறப்போ நமக்கு அப்படியே ஃப்ளோல ஒரு வார்த்தைகள் வருது, நம்மளால வந்து யோசிக்க முடியுது, கற்பனை பண்ண முடியுது, சிந்திக்க முடியுதுன்னா அதுக்கு ஒரு உந்து சக்தி தேவை. அது பார்த்தா நம்ம வெறும் சித்தர்களை வந்து ஒரு ஏதோ அறநெறி நீதி நூல் அப்படிலாம் இல்லை, அதுல பார்த்தா ஏகப்பட்ட சந்தங்கள் இருக்கு. அது வந்து நீங்க கண்ணதாசன் பிறகு எழுதிய நிறைய பாடல்கள் குமரேச சதகம்ன்ற ஒரு நூலை தழுவுன ஒரு அந்த சந்தம். அதே மாதிரி இந்த ஆசிரியப்பா விருத்தம் இதெல்லாமே வந்து அவ்வளவு ஃப்ளோ இருக்கும் சித்தர்கள். திருமூலர் வந்து நல்ல விஷயங்களை எப்படி இவங்க இவ்வளவு வந்து அழகா அதே மாதிரி அதுல உருவகம் இருக்கும், கற்பனை இருக்கும், எல்லாம் இருக்கும், இயைபு இருக்கும். சில சமயம் நக்கல் நையாண்டி கேலி. அப்ப அது தனிப்பாடல்கள்ல நீங்க வந்து ஏகப்பட்டது சொல்லிட்டாங்க. அதாவது கடவுளை கிண்டல் பண்ற மாதிரி கூட பாட்டு இருக்கும் அவள் புகழ்ந்து. அந்த மாதிரி அதனால மென்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் த ரியல் லைஃப். எது மனசுக்கு நிம்மதியும் திருப்தியும் தருகிறதோ அதுதான் உண்மையான வாழ்க்கை. அப்போ உண்மையான வாழ்க்கைக்கு நாம தயாராகிறதுக்கு நமக்கு பேசிக் எஜுகேஷன் தேவை. கண்டிப்பா இல்லையா? புற வாழ்க்கைக்கு என்னும் எழுத்தும் தெரியணும். ஆமா, ஒரு தொழில் வேணும், வேலை வேணும். அது 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 வந்து நமக்கு பிடித்ததா இருக்கணும். ஓகேயா? இப்போ என்ன வந்து உண்மையா சொன்னா, ஒரு மளிகை கடை வையின்னா எனக்கு வைக்க தெரியாது. அந்த விற்பனர்கள் வந்து வேறு. நமக்கு ஒரு வெத்தலைப்பாக்க கடை கூட வைக்க தெரியாது. அதுக்கான திறமையை நமக்கு இல்லை. நமக்கு இந்த பேனாவோட எழுத்து. அப்போ இந்த பேசுறோம். அப்போ இதுக்கு சரியான தொழில் எது அப்படின்றப்போ நம்ம பத்திரிகை, இலக்கியம், திரைப்படம் அப்படின்றது அது வந்து நம்ம ஒரு வாழ்க்கைக்கு அது மட்டுமே இல்லை. உண்டல், உரங்கள், உரைகளத்தல் அது மட்டுமே வாழ்க்கை இல்லை, அதை மீறி ஒரு வாழ்க்கை இருக்கு. அப்போ அதுக்கானது என்ன தேவை அப்படின்றப்ப நீங்க இப்ப நான் திரும்ப சொல்றது, நம்ம யாருமே 100% பூர்ணமான மனிதர்கள் கிடையாது. நிறைய குறைகளால் ஆக்கப்பட்டவர்கள். நம்மகிட்ட நிறைய தவறுகள் இருக்கு. இன்னொன்னு, நீங்க எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே ஒரு ஏதாவது ஒரு செகண்ட்ல இருந்து பிளாஷ்பேக் அசை போட்டா என்ன தோணும்னா, ஆகா இந்த 3 ரோடு பிரிஞ்சப்போ நாம ஏன் 2வது ரோட்ல வந்தோம், நாம வந்து இந்த 3வது ரோட்ல வந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே. நீங்க ஒவ்வொரு காலகட்டத்திலயும் இது இருக்கும். எங்கேயாவது தேங்கி நிக்கிறப்போ டிராவல் போயிட்டே இருந்தா இந்த சிந்தனை வராது.
ஒரு தேங்கி நிக்கிறப்போ Sagging இருக்கிற போது தோணும். வரும். வரும். ஆஹா, அல்லது எங்கேயாவது முட்டினதுக்கு அப்புறம் தோணும். முட்டினதுக்கு அப்புறம் வரும். அது வரும். ம். வரும். அப்புறம் தான் யோசிச்சா இது வந்து காலத்தின் கட்டாயம். கட்டாயம். இப்போ எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் நடக்கும். ம், ம், அதை மீறி ம். இப்போ வந்து விழுந்துட்டோம் அப்படின்னு மனசு நினைச்சா விழுந்துட்டோம். விழுந்துட்டோம். இல்லப்பா, ஆஹா. நம்மளை யாரும் வீழ்த்த முடியாது, ம். நாம விழல, இந்த வரேன் பாரு. வரேன் பாரு. பாரதி சொல்லுவான்ல, ம், அந்த மாதிரி ம். அந்த வேடிக்கை மனிதரா உச்சி மீது வானிடிந்து அது விழுகின்ற போதிலும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, அதெல்லாம் நான் என்னால் தற்காலிகம். அவ்வளவுதான். இதெல்லாம் இது கடந்து போகும். அப்படிலாம் வந்து நம்ம கரெக்டா மைண்ட்ல செட் பண்ணிட்டோம்னா கடந்து போகும். அது இப்போ ஒரு கரெக்டா போயிட்டு இருக்கிறப்போ பாம்பை வந்து மிதிக்கிறப்போ பாம்பு தான். ம். ஆனா மனசு கயிறுன்னு நினைச்சிச்சுன்னா கயிறு. கயிறு தான். ஆனா கயிறு என்ன மிதிக்கிறப்போ பாம்பு மனசுன்னு நினைச்சா கயிறை மிதிச்சு கயிறை வந்து நம்ம மிதிக்கிறப்போ மனசு பாம்புன்னு நினைச்சா முடிஞ்சு போச்சு. அந்த ஷாக்கே அதான் கண்டிப்பா. முக்கியமானது.